வணக்கம். பல இசையமைப்பாளர்களுக்கு நனவில்தான் டியூன்கள் வரும், ரஹ்மானுக்கு கனவிலும் டியூன் வரும். இதை நான் சொல்லவில்லை, ஒரு முறை அபிஷேக் பச்சனே சொல்லியிருக்கிறார். ராகங்களோடு வாழும் ரஹ்மானை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புது வெள்ளை மழை இங்கு பொழிகிறது. நேற்று தான் கேட்டாப்புல இருக்கு. 20 வருஷம் ஓடி போச்சு. இந்த இசை பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? இந்த இசை பயணம் ஒரு அருளாக கருதுறேன் ஆக்சுவலாக. ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம வந்தது தான் எல்லாம். அண்டு ஓரளவுக்கு ஆசைப்படல, ஆசையும் பட்டிருக்கேன். ஒரு நடு மத்தியில் ஒரு கோடுன்னு சொல்லலாம். ஜனங்களோட அன்பும் ஆதரவும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் மேக்கர்ஸ் அமைஞ்சாங்க. அப்புறம் அந்த டீமால் ஒரு பயணம் தொடர்ந்தது. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் மொமெண்ட்ரி இனவே. ஏன்னா மொமெண்ட்ரியாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்றது கேள்வி, அந்த குவெஸ்ட்டு, அப்புறம் அந்த தாகம் என்ன பண்ணோம் நம்மளை இன்னும் உடைக்க செய்யும். நினைத்தால் இன்னைக்குள்ள எம்எஸ்சி ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, காலையில் ஜப்பானில் காஃபின்னு. உங்கள் வாழ்க்கையை நினச்சி அவருக்கு அப்பயே போட்டாருன்னு தெரியல. சென்னை, லண்டன், மும்பைன்னு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி சாத்தியமாகுது? இசை உங்களை தள்ளுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பு ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வரும். அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது கண்டினியூஷன், ஒரு செயினாக இருக்கலாம். அதை நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா வி சம்டைம்ஸ் யூ ஸ்டாக்னேட்னு சொல்லலாம். இந்த மாதிரி பின்தங்கிடுறோம். ஸோ அது நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி எது யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது, எவ்வளோ போகலாம், எப்போ சும்மா நிற்கணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் போகாமல் இருக்கிறது பெட்ரு, சிம்பிளாக நிற்கிறது பெட்ரு. சம்டைம்ஸ் நம்ம ஓடணும், சம்டைம்ஸ் நடக்கணும். அப்புறம் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? கண்டிப்பாக. என்ன மாதிரி ஏராளமான கர்நாடிக் மியூசிக் ரசிகர்கள் உங்கள் மேலே ஒரு பெரிய விருப்பம் வச்சுருக்காங்க. உங்களுடைய மின்சார கண்ணா, வசந்தா அப்படி போட்டிருப்பீங்க. சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, மாண்டு எகை, கண்ணோடு காண்பதெல்லாம், ஆபேரியில் அவ்வளோ அழகாக விளையாடிருப்பீங்க. உதயா உதயா, சாருகேசியில், சாருகேசியை வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. சாருகேசியில் வழக்கமாக ஹை பீச்சில் போவாங்க. உதயா உதயா சாருகேசியை வேறு மாதிரி நீங்கள் கையாண்டுருப்பீங்க. இப்படி நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் போட்ட பாட்டுகள் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதுன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. எல்லா பாட்டுகளையுமே பயங்கர ஹிட்டாக இருக்குது. அது இன்றைக்கும் ரசிக்கிறாங்க. அது பயங்கர எல்லா இடத்துலையும் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது சமீப காலத்தில் அந்த ரகமாக நான் பார்க்க முடியலையே. நீங்கள் வருத்தமாக இருக்குது. நீங்கள் போடுற மெலடி கூட எனக்கே வருத்தமாக இருக்கு. இல்லை, பண்ணுற படம் அது மாதிரி அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஃபுல்லாக ஹாலிவுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தமிழ்நாட்டில் பண்ண வேண்டிய படம் 2 வருஷம் ஒன்றுமே பண்ணல. விண்ணை தாண்டி வருவாய், அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இப்போ ஒத்துக்கிற படமே ஆக்சுவலாக காவிய தலைவன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காவிய தலைவன் பார்த்தீங்கன்னா 1930s இருந்த மியூசிக் எப்படி இருக்கும்ன்றது யோகிச்சு அதை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு பாட்டும் வாலி சார் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக கடைசியாக எழுதி கொடுத்துட்டு போயிடாரு. அது கடைசியாக அவர் கேட்டுட்டு போயிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போனார். அதில் ரீதிகாவில், அதுக்கப்புறம் 2-3 அதாவது 5-6 ராகம் கலந்த மாதிரி ராக மாளிகைன்னு சொல்லலாம். அது பிகாஸ் ட்ராமாவில் எப்படி வரவேற்பு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட். ஸோ ஈச் சாங் ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் பாட்டு இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். கர்நாடிக் எல்லாம் கர்நாடிக், ஏன்னா சவுத் இண்டியன் பேஸ்னால. இன்ஃபேக்ட் இதுக்கோசமே அதை ஒத்துட்டேன், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை, உண்மை என்னன்னா எல்லாருக்கும் உண்மையிலே பிடிக்கும். ஏன்னா இது கர்நாடிக் ரசிகர்கள் இல்லை, நல்ல டியூன்ஸ், அரஸ்டிங் டியூன்ஸ் இருக்கு பாருங்க. அது சினிமாவில் வந்தாலும் அது கர்நாடிக்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அது காண்பாங்கன்னா ஆபேரி எல்லா காலையும் விழும். சில ராகங்களுக்கே அந்த ஒரு விசேஷம் உண்டு. சில ராகங்களே அவ்வளோ அழகாக இருக்கும். கரெக்ட். எல்லாம் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? சினிமான்னு பண்ணும்போது நம்ம
அவங்கள வந்து கூப்பிட்டு போகலாம், இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் அவங்க வந்து டெஃபினட்டாக இப்படி தான் வேணும் சார், இதெல்லாம் ஒட்டாது சார்ன்ற மாதிரி வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி படம் ஒத்துக்கிறதே கம்மி பண்ணிட்டேன். இது வந்து இதில் இங்கே பண்ண முடியாது, ஸோ இதில் பண்ணலான்ற மாதிரி. ஸோ இந்த வசந்த பாலன் சித்தார்த் இந்த காம்பினேஷனில் இந்த ஸோ ஆல்மோஸ்ட் பாதி படம் பாட்டு முடிச்சாச்சு. அந்த படம் ஃபுல்லாக பாட்டு தான். ஒவ்வொரு பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 பாட்டு இருக்கு உள்ள. வேரியேஷன், பிலஹரி, அதுக்கப்புறம் ரீதிகாவில், அதுக்கப்புறம் பிலஹரியே ஒரு இதில் விட்டுருப்பீங்க, ஏதோ ஒரு படத்தில் நாதஸ்வரத்தில் விட்டுருப்பீங்க. பிலஹரி பிரமாதமாக இருக்கும், நாதஸ்வரத்து தனியாக வரும், பிலஹரி தனியாக. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து அதை செய்யணும். அதனால தான் குற்றச்சாட்டு முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். நிறைய புது இசையமைப்பாளர் நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் மியூசிக் போகிறாங்க, சில பாட்டுகள் நல்லா இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் செக்டர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு காலத்தில் சுப்பையா நாயுடு, எம்எஸ்வி, ராஜா சார், இப்போ ரஹ்மான் 90, 92. ஸோ நீங்கள் தான் கடைசி ட்ரெண்ட் செக்டர் நான் நினைக்கிறேன். இப்போ சமீப காலத்தில் எல்லாருமே நான் சொல்லக்கூடாது, பல பேர் ரஹ்மானுடைய கார்பன் காப்பியாகவே இருக்காங்க. எல்லா மியூசிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. இதை நீங்கள் உணர்வீங்களா, கவனிக்கிறீங்களா? கேட்கறதில்ல, பாதி நான் என்னுடைய பாட்டே கேட்கறதில்ல. ஏன்னா நான் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போனோம், அப்புறம் பாம்பேல பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் LA போனோம், இப்படியே ஆயிடுச்சு வாழ்க்கை. அதாவது இப்போ வந்து அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க, இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மியூசிக்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதாவது முதல் இசையமைப்பாளர் இருந்தேன், அதுக்கப்புறம் ஆல்பம் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எஜுகேட்டராக இருக்கும்போது KM காலேஜ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. அந்த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம் இல்லையா, அது டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதில் இசைக்கே ஒரு புது டைரெக்ஷன் சொல்லலாம் எனக்கே. ஸோ அவங்களாம் வாசிக்கும் போது பார்த்து நம்ம இன்னும் வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ சினிமா பாட்டு பண்ணுன்றது போயிட்டு, ஸோ ஒரு பியானோ கான்சர்ட், ஒரு சொனாட்டா பண்ணலாம், ஒரு ஒப்பரா பண்ணலாம், அது மாதிரி ஏன்னோ இந்த பிகாஸ் அதுக்கு தீனி போடுற மாதிரி ஆளுங்க இருக்காங்க. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிங்கிங் ஸோ பியூட்டிஃபுல்லி, பிளேயிங் வெரி வெல். அப்புறம் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது 7 பசங்க வச்சுட்டு அவங்களுக்கு வயலன்ஸ் ஆல்மோஸ்ட் 5 வருஷமாக டீச் பண்ணி இப்போ அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நீட் ஆஃப் எனர்ஜி சொல்லலாம்ல, அது முதல் சினிமாவில் தான் இருந்தது, சினிமா பாட்டு. ஸோ அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பல சைடில் வந்து மியூசிக்காலிட்டி அண்ட் ஆர்ட் ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அது நம்ம ஸ்கூல்லேயே சொல்லலாம். கிளாசிக்கல் மியூசிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து சினிமா பாட்டுக்கு தேவையில்லையா? ஏன்னா சமீப கால பாட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராகம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்றாகமாக இருக்கட்டும், அது கலப்படமாக கூட இருக்கலாம், அது ஒரு தொடர்ச்சி இல்லை. இடையிடையில பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்டர்லூட்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஓசையாக இருக்குது. அந்த பல்லவிக்கும் அனுபல்லவிக்கும் இடையில வர இடத்தெல்லாம் வந்து இசையால் வந்து ரொப்புறது போல ஏதோ ஓசையால் ரொப்புறாங்க. திங்க் அப்படி இல்லை. ஆக்சுவலாக முதல்ல இருந்த டைரக்டர்ஸ்க்குலாம் நிறைய நாலேஜ் இருந்தது. அதாவது அவங்க வந்து ராகம் ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆக்சுவலாக எனக்கு வந்து சஹானாவில் ஒரு பாட்டு போடு, எனக்கு வந்து சாருகேசியில் ஒரு பாட்டு போடு, எனக்கு வந்து சிந்து பைரியில் ஒரு பாட்டு வேணும். பாலச்சந்திரன்லாம் படம் பேரே சிந்து பைரி அண்ட் கே விஸ்வநாத். ஸோ ஒவ்வொருத்தருக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து பாதி பேருக்கு நிறைய வேறு விஷயம் தெரியலாம். ஏன்னா அவங்க அவங்களுடைய எலிவேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் மச் மோர் வாஸ்ட்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்ம கிளாசிக்கலில் ரூட் பண்ண மாதிரி ஐ ஹவ் நாட் சீன். தே மைட் பி, நான் பார்க்கல. மேபி ராஜீவ் மேனன் சொல்லலாம். ராஜீவ் மேனன் தான் க்ளோசஸ்ட்னு சொல்லலாம். அதாவது ராகம் பேர்லாம் தெரிஞ்சு. சங்கர் சார் வந்து அவர் வந்து மோர் பல்ஸ் ஓரியன்ட். அப்புறம் he doesn't care about இதுதான் அது வேணும் அது வேணும் இல்லை, நல்லா இருக்கா புதுசாக இருக்கா அது மாதிரி. வசந்த் லிட்டில் பிட் ஐ திங்க். பட் ராஜீவ் மேனன் ஐ திங்க் இஸ் வெரி க்ளோசஸ்ட் சொல்லலாம். வெரி இல்லை, எங்கள் அம்மா வந்து சிங்கர், ஸோ அவருக்கு பாட்டெல்லாம் தெரியும். அதுதான் காரணம், அது மெயின் காரணம் ஆக்சுவலாக. அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து மியூசிக் மேலே ஒரு சிம்பத்தைஸ் பண்ணி அது மியூசிக்காலிட்டி வர மாதிரி சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் ஆடியன்ஸ் ஏந்து போய்டுவான், அது வேணாம்.
இது மாதிரி தான் யோசிக்கிறோம். அப்படிதான் ஆகுது இல்லையா? ஏதாவது கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலே எப்படி ட்விட்டரில் போயிடலாம், போயிட்டு மச்சான் போகிறேன். அது என்ன ஆகுதுன்னா இசையமைப்பாளர்கள் வளர்ந்த அளவுக்கு இசை வளரவில்லை. அது அல்டிமேட்டாக அதுதான் நடக்குது. அண்ட் ஆல்சோ முதல்ல ஒரு ஃபோர்ட் மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கம்போசர் இருக்கும்போது யாருமே நுழைய முடியாது. அவங்க தான் எல்லா படமும் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்தது, அவங்களுக்கு அந்த டீம் இருந்தது, அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. இப்போ நான் வந்ததுலேருந்து நான் அந்த மாதிரி குறிக்கோள் எனக்கு இல்லை. ஒரு படம் பண்ணோம், ஐ திங்க் லைஃப்பில் வந்து கற்றுக்கணும், நிறையா வேறு விஷயம் பண்ணோம். வி ஷுட் லேர்ன். ப்ரொஃபஷன் அண்ட் லேர்னிங் போத் மிக்ஸ்டு தான் இருக்கணும் என்னோடய லைஃப். அதனால தான் வளர முடிஞ்சது என்னால் ஓரளவுக்கு. அண்ட் அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கணும் இல்லையா? டைம் இல்லைன்னா நம்ம பேங்க்லேருந்து காசு எடுக்கிற மாதிரி நம்ம காசு போடணும்னு வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டே இருந்தோம்னா அப்புறம் ஒரு நாள் இருக்காது. ஸோ அறிவு நாலேஜும் அதே மாதிரி தான். நம்ம வி ஹேவ் டு கீப் லேர்னிங். நம்ம அப்சல்யூட்லி அந்த லேர்னிங் இப்போ அதுக்கு முதல் செக்யூரிட்டி வேணும் ஃபர்ஸ்ட். நம்ம மைண்டில் செக்யூரிட்டி. நம்ம கவலை இல்லை, எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ நான் கற்றுக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்ததுனால தான் கற்றுக்க முடியும் நம்ம. ஸோ இது நிறைய இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஹோல் கான்வர்சேஷன் சொல்லலாம். வழக்கமாக பல்லவி, அனுபல்லவி, சரணம், அது கர்நாடிக் மியூசிக்கில். சினிமா பொறுத்தவரை முதல் சரணம், ரெண்டாவது சரணம் சொல்லுவீங்க. இந்த ஃபார்மேட்டு தான் எல்லாருமே பண்ணாங்க. நீங்கள் இந்த ஃபார்மேட்டை உடைச்சு வேற ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தீங்க. இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் உங்களுக்கு எப்படி தோணி? இது அழகாக இருக்குது, ஆனால் இது எப்படி உங்களுக்கு தோணி? ஐ திங்க் வழக்கமாக கிளாசிக்கல் மியூசிக் படிப்பாங்க, அப்புறம் சினிமாவில் மியூசிக் பண்ணுவாங்க. அண்ட் மெனி பீப்புள் எங்கள் அப்பா ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஒர்க் பண்ணப்போ மலையாளத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார் நிறையா. தமிழ் ஆள், பட் மலையாளத்தில் ஒர்க் பண்ணியிருப்போ அங்கே இருக்கிற கம்போசர்ஸ்லாம் வெறும் டியூன் தான் போடுவாங்க. அவங்க கர்நாடிக் மியூசிக் படிச்சுட்டு டியூன் போடுவாங்க. அவங்களுக்கு மியூசிக் பற்றி தெரியாது, இந்த கார்டு அந்த கார்டு. ஸோ எங்கள் அப்பா அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு நிறைய பேருக்கு இது பண்ணி கொடுப்பார், இந்த ஹோல் ப்ரொடக்ஷன். அண்ட் நான் வந்த உடனே நானும் அதே மாதிரி கம்போசர்ஸ் கிட்ட போயிட்டு வாசிச்சுட்டு இருந்தேன். மாதிரி பண்ணப்போ அந்த போர்டுன்னு சொல்லலாம். நம்ம சின்ன வயசில் 12 வயசில் ஆரம்பித்தோன்னே இதே நம்ம வாசிச்சு போர் அடிச்ச உடனே நம்ம பண்ணும்போது இது பண்ணக்கூடாது, நம்ம வேறு மாதிரி automatically we move away into something else, and our mind is forcing ourselves to do something else. And that's what happened. அது ஒரே மாதிரி ஒர்க் பண்ணி போர் அடிச்சு போயிட்டு வேற மாதிரி பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் பண்ணோம். அதே சமயத்தில் அந்த பழமையை எம்ப்ரேஸ் பண்ணுறதும் பண்ணுது. ஒரு ராகத்தில் இப்போ கன்னடாவில் ஒரு பாட்டு இருக்குது, பீலூரில் ஒரு பாட்டு இருக்குது, மானில் ஒரு பாட்டு இருக்குன்னா அதோட குவாலிட்டி கெடாமல் சடனாக போயிட்டு ஒரு சின்னதாக போடாமல் ஒரு சின்ன நீ போயிட்டு பற்றியா இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன், அந்த சேஞ்ச் நல்லா இருக்கணும் இல்லையா காதுக்கு. ஸோ அது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் உங்களுக்கு பொறுத்தவரை மெயின்லி பிகாஸ் ஆஃப் போர்டு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆல்சோ இந்த போர்டுலேருந்து வெளில வரணுங்கிறீங்க. ஆமாம், அது வரத்துக்கு தான் அது பண்ணது. அதே சமயத்தில் ராகத்தில் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஐ யூஸ் டு ஸ்டிக் டு கொஞ்சம் மிஸ்டராக இருக்கும். பட் சங்கீதத்தை ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு மற்றது போகலாம். நம்மள்கிட்ட 72 மேலகத்தாராக இருக்குது, அதுக்கு பிறந்த ஜன்னிராங்கள் நூற்றுக்கணக்காக இருக்குது. நம்மள்கிட்ட எத்தனையோ கீர்த்தனைகள் இருக்குது. அது மும்மூர்த்திகளாக இருக்கட்டும், சீர்காழி மூவர்லேருந்து நிறைய பேர், கோபாலகிருஷ்ண பாரதி, ஊத்துக்காடு வேங்கடரவின் நிறைய கம்போசர்ஸ் இருந்திருக்காங்க. பாபநாச சிவன் வரை சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் நம்மள்கிட்ட ட்ரெஷர் இருக்குது. ஆனால் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், நான் உங்களை சொல்ல நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் 4 கிரேட் 5 கிரேட் பாஸ் பண்ணிவிட்டு கீபோர்டு வச்சுட்டு மியூசிக் டைரக்டர் உட்காந்துருக்காங்க. நான் அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த மண்ணோட மியூசிக் ஏன் கற்றுக்கக்கூடாது, ஏன் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா பக்கத்தில் மயிலாப்பூரில் வீட்டுக்கு பெருக்கு 5 வித்வான்கள் இருக்காங்க. அங்கே நான் பாட்டு கச்சேரி நடத்துன்னு சொல்ல பேசிக்ஸ் கற்றுக்கலாம்ல. ஆனால் நீங்கள் உலகம் முழுக்க சுற்றுறவர், உலகத்தில் எந்த நாட்டிலையாவது தன்னுடைய மியூசிக்கை கற்றுக்காம வேறொரு மியூசிக்கை கற்றுக்கிட்டு கம்போஸ் பண்ணுவாங்களே, ஏன் இந்த நாட்டில் மட்டும் இது நடக்குது? அதுக்கு சொல்லலாம், 2-3 விஷயம் சொல்லலாம். ட்ரெடிஷன்ன்றது நம்ம காப்பாற்றணும். சரி. அதே சமயத்தில் அந்த ட்ரெடிஷன் நம்ம செலிப்ரேட் பண்ணி வளராமல் போயிடக்கூடாது. சரி. இப்போது
ட்ரெடிஷனை பார்த்துட்டு இதுதான் எங்கள் ட்ரெடிஷன் இதுதான் எங்கள் ட்ரெடிஷன் சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயம் இருக்கு இல்லையா உலகத்தில் அதையும் எடுத்துக்கூடாது. ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஹொரைசனை ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது? ஸோ அந்த பேலன்ஸ் வேணும். அந்த பேலன்ஸ் பண்ணி சடனாக ட்ரெடிஷனாக பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சிட்டு இது பண்ணுறது வேற, இது பண்ண தெரியாமல் நான் இது புதுசாக பண்ண போகிறேன்றது வேற இல்லையா? நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒருத்தரோட ஃபால்ட் இல்லை ஆக்சுவலாக. இந்த ஹோல் இப்போ நான் சொல்ல அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கம்மி சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறவங்க இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு நாதஸ்வரம் தவுள் தான் வேணும், எனக்கு மிருதங்கம் வீணை தான் வேணும், இதுலேயே நீ மியூசிக் பண்ணு. அப்புறம் ஜனங்களும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கு. அவங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ வெரி யங் கண்ட்ரி. 60% ஆர் இன் யங் பீப்புள். அண்ட் அவங்களுடைய எல்லாருக்கும் ஒரு ரிபெலியஸ்னஸ் இருக்குது. அந்த ரிபெலியஸ்னஸ்னா இது நான் கேட்க மாட்டேன், ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ், நான் வேறு ஏதோ கேட்கணும், வேறு ஏதோ கேட்க ஆசைப்படுறேன். அதே சமயத்தில் வயசானவொன்னா ஒரு 40 வயசானவொன்னே நம்ம மியூசிக் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இந்த சஹானா அப்படி நல்லா இருக்குல்ல, இந்த இது மாதிரி பட்டியார் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, பூரிய தனுஸ்ரீ எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இது நார்த் இந்தியாவில் பாருங்க பீம்சிங் ஜோஷி பாடியிருக்காரு, இங்கே பாரு பாலமுரளி கிருஷ்ண சார் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே குலாம் அலி படே குலாம் அலி கான் சாப் அவர். ஸோ நம்ம என்னவோ அதே கேஸ் தான். இன்னும் நான் சின்ன வயசில் கர்நாடிக் கற்றுக்கிட்டேன், ஹிந்துஸ்தானி கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு. அண்ட் ஐ யூஸ் டு லவ் இட். வீணா சஹஸ்ரதே, கிஷோரி அம்மன்கர், அதுக்கப்புறம் மேலின் ஸ்ரீனிவாஸ், இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அதே சமயத்தில் அதோட நின்றுல அதுங்க ஐ ஆல்சோ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் இந்த சிம்பனிஸ். அண்ட் ஸோ மை மைண்ட் வாஸ் நாட் லிமிட் அவுட் கேட் போட்டு இதுதான் அதனால தான் வளர முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும்னா we shouldn't put a wall. அதே சமயத்தில் we should not destroy our tradition. என்னோட கேள்வி என்னன்னா, நம்மள்ட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கும்போது கரெக்ட் அந்த பொக்கிஷத்தை நம்ம விட்டுட்டோமேங்கிற வருத்தமா யாரும் விடலைன்னா அவங்க அது கிட்ட போகவே இல்லை. அது ஏன்னா அதனால எல்லா பாட்டும் ஒரே, ஏன்னா கரெக்ட் இப்போ வந்து எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால நான் சொன்னேன் முதல்ல ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒரு கம்போசர் யூஸ் டு டு எவ்ரி மூவி. அண்ட் இப்போ என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரிபடி ஹஸ் an opportunity. என்ன எல்லாருக்கும் இல்லை, மேபி இவன் பெரிய ஆள் இல்லைல்ல, மேபி இவன் பெரிய ஆள் இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஹோப், மேபி இவன் அது மாதிரி நிறைய பேர் ஆயிருக்காங்க. பட் அதே சமயத்தில் வெர்சட்டாலிட்டின்னு சொல்லலாம்ல, அது இல்லை. இப்போது ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு யூ கேன் கிரியேட் அ மியூசிக், ஒரு டியூன் போடலாம், நல்லாவும் இருக்கும். ஆனால் ஒரு ராகத்தை வச்சுட்டு அந்த நம்ம சடனாக டு மேக் சம்திங் வெரி ஃபுல்ஃபில்லிங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங், அது கஷ்டமாக இருக்குது. அதான் ப்ராப்ளம். அண்ட் மோஸ்ட்லி படம் எடுக்கிறவங்கலாம் தே வாண்ட் சம்திங் நியூ. அவங்களாம் ரெபெலஸாக இருக்காங்க, யங் ஃபிலிம் மேக்கர்ஸ். அது வேணா சார், போர் சார், நம்ம நல்ல பீட் ஒன்று போடுங்க. ஸோ அதான் இப்போ சிம்பிளஸ்ட். பீட்டு போடணுன்னா ஐ திங்க் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தான் யூ கேன் ஃபினிஷ் ஆல் தி ஸ்டஃப். அதனால அந்த இந்த மண்ணுடைய மியூசிக் தேவைங்கிறீங்க. நான் சொல்ல தேவையில்லை, அப்படி போட்டு அது மாதிரி படம் எடுக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ நாங்கள் இப்போ இல்லை அது தெரிஞ்சா நிறைய அடாப்ட் பண்ணிக்கலாமே, அது அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. சொல்லுங்க, அவங்ககிட்ட கற்றுக்கிட்டோம். எனக்கு வயசாயிடுச்சு. நீங்கள்லாம் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பளிச்சு இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய சிங்கர்ஸ் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் யாரோ ஒரு நண்பர்கள் மூலிமா அடையாளம் கண்டு உங்களை சந்திக்கிறாங்க. ஆனால் எங்கேயோ தென் மாவட்டங்களில் குக்கிராமத்தில் பிறந்த ஒரு பையன் வேகமாக ரீச் பண்ணணும், எப்படி ரீச் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல டேலண்ட் எதுனா எப்படியாவது வந்துடுறாங்க. அவங்க ஏதாவது ஒரு டிவி ஷோவில் வராங்க, இல்லை இப்போ கோக் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா எங்கெங்கேருந்து வந்துட்டு வராங்க, வில்லேஜ்லேருந்துலாம் கூப்பிட்டு வராங்க. இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஸ்டுடியோ சொல்லலாம். இப்போ ஐ திங்க் தட் ப்ராப்ளம் இஸ் கான். அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, பாப்புலாரிட்டிக்கு ஆக்சஸ் ஆர் எக்ஸ்போஷருக்கு ஆக்சஸ்ன்றது வந்து மாறிடுச்சு. இந்த ஹோல் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா that's a revolution. யூடியூப்பில் வராங்க, ஏதோ ஒருலேருந்து ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அண்ட் நல்லா இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஆளுங்க பார்த்தோம் எப்படியே வந்துடுறாங்க கண்டிப்பாக. அதுதான் அந்த பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லலாம் இந்த 5-6 இயர்ஸில். எங்கே வேணா இருக்கலாம், நீங்கள் டேலண்ட் இருந்தது யூடியூப்ல பார்த்தோன்னா ஜஸ்டின் பீபரோட தான் கண்டுபிடிச்சாங்க. உங்கள் நிறைய படங்களில் நீங்கள் கம்போஸ் பண்ண பாட்டுக்களோ அல்லது அந்த ரீரெக்கார்டிங்கோ எல்லாமே அந்த அவங்க காட்சி அமைக்கிறத விட உங்களுடைய இசை வந்து இன்னும் ஜீவனோடு இருக்குது.
ஆனால் அது காட்சியை பார்த்தீங்கன்னா காமாசாமோன்னு தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய இசை வந்து அப்படி இருக்கும், அது அப்படியே லிஃப்ட் பண்ணும். அதுக்கு வந்து இன்னும் கனமாக காட்சியை வச்சுருக்கணும். பல இடங்களில் பல நேரங்களில் அப்படி பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் சஜஷன் சொல்வீங்களா, இந்த காட்சி எப்படி வச்சா இன்னும் வெயிட்டாக இருக்கும்னு? ஷூட் பண்ணிட்டு வந்தோம்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதுக்கு ப்ரொடியூசரோட காசு போச்சு, அவர் டைரக்டரோட டைம் போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் அதான் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். சம்டைம்ஸ் மியூசிக் நல்லா இருக்கணும்னு நம்ம பண்ணுறோம், பட் காட்சியை வந்து இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் போயிட்டாங்க. சம் ஆஃப் த கம்போசர்ஸ் ஜஸ்ட் வால்பேப்பர் மாதிரி இருக்கும் மியூசிக். அதில் மெலடி ஒன்றுமே இருக்காது, வெறும் கார்ட்ஸ், வெறும் ரிஃப்ஸ் போயினே இருக்கும். அண்ட் மியூசிக் இருக்க மாதிரி இருக்கும், பட் மியூசிக் ஒன்றுமே பண்ணாது, சும்மா ஒரு வால்பேப்பர் மாதிரி. அண்ட் அதுவே அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் மச் 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 பெட்டர். ஏன்னா இங்கே இன்னும் நம்ம மெலடி ரசிக்கிறோம், அதை பற்றி எழுதுகிறாங்க ஆடியன்சஸ். இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக அந்த டியூன், இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக இருந்து அதை அலோவ் பண்ணுறாங்க அட்லீஸ்ட். இங்கே நீங்கள் இங்கேயும் கம்போஸ் பண்ணுறீங்க, ஹாலிவுட்லேயும் கம்போஸ் பண்ணுறீங்க. அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி சார் இருக்குது? கிட்டத்தட்ட சேம் தான், பட் அங்கே வந்து நாளைக்கு பண்ணுறேன் அது மாதிரி ஷாக்லாம் சொல்ல முடியாது, பண்ணி காமின்னு சொல்லுவாங்க முதல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாமே அந்தந்த ஸ்கெடியூலில் ரெடி ஆகிடணும். அண்ட் இப்போ நம்ம அடுத்த மாதம் ஸ்கோர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க ஆர்கெஸ்ட்ராவோட. ஸோ அந்த ஸ்கோரோட மாக்அப் சொல்லலாம், அந்த சிந்தசைசரில் போட்டு காமிக்கணும். இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இங்கே வந்து கிளாரினட் வருது, இங்கே கிட்டார் வருது, இங்கே ஃப்ளூட் வருது, இங்கே இந்த ஸ்ட்ரிங்ஸ் வருது, இங்கே இந்த வாய்ஸஸ் வருது. அதெல்லாம் கீபோர்டோட வெர்ஷனில் போட்டு காமிச்சோடனே அப்புறம் ஓகே பண்ணிவிடுவாங்க. ஓகே பண்ணோன்னா அந்த சேஞ்சஸ் இருந்தால் வெர்ஷன் 2, வெர்ஷன் 2.1, வெர்ஷன் 2.3 அதுக்கப்புறம் சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணோன்னா தென் இட் கோஸ் டு ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஆர்கெஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவோம், அதை பிரித்து இட் டேக்ஸ் இட் அவுட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் இருக்க விஷயம்லாம் அப்படியே இருந்துடும். சரி. அதுக்கப்புறம் நம்ம அக்கோஸ்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா ஆர்கெஸ்ட்ரா, அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்த்து அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிடும். டெக்னீஷியன்ஸ் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊர்லேயும் அங்கேயும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கே சைட் ரீடிங் ஒன்று பெட்டர். சைட் ரீடிங்னா அப்படின்னா இங்கே 8 hours ஒரு கால் ஷீட்னு வச்சுங்க. சரி. சைட் ரீடிங் கொஞ்சம் பட் எக்ஸ்ட்ராடனரி மியூசிஷியன்ஸ் இங்கே. பட் அங்கே வந்து அவங்க ஃபுல்லாக மிலிட்ரி லெவலில் இருப்பாங்க. வச்ச ஒன்றா வி கேன் ஜஸ்ட் ப்ளே நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி. அண்ட் அந்த எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ், எல்லாருடைய வேலையும் ஆல்மோஸ்ட் 100% இருக்கும். அதை மீறி நம்ம ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சோன்னா we take for one more. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் த மியூசிஷியன்ஸ் ஆர் ஸோ மச். நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு ஒரு அருமையான டியூன் போட்டு கட்டுறீங்க, ஆனால் டைரக்டருக்கோ உங்கள் டியூனுடைய இந்த மியூசிக்காலிட்டி புரியவே இல்லை, அவருக்கு மனசு சங்கடப்படுவீங்களா? இல்லை, அந்த டியூனை பத்திரமா வச்சுட்டு வேறு யாருக்காவது யூஸ் பண்ணுவேன். வருத்தப்பட மாட்டேன். வெரி ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸில் தான் அவங்க ஒன்று சொல்லும் போது இல்லை இது நல்லாயிருக்கும், மேபி 3-4 times in the 20 years கன்வின்ஸ் பண்ணி அந்த பாடம் ஹிட்டாக இருக்குது. நீ சொன்ன இல்லை எனக்கு பிடிக்கல, முதல்ல புரியல எனக்கு பண்ண. நீங்கள்லாம் என்ன தான் அற்புதமான மியூசிக் போட்டால் கூட ஆர்டி வர்மன், லட்சுமி அனுப்பியாரலால் அந்த மியூசிக் மாதிரி வரலப்பா அப்படின்னு இன்றைக்கே ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அதை அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். அது இருந்தது முதல்ல, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இதுவும் ஓல்டு வைன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ரோஜா, லகான்லாம் கம்பேர் பண்ணும்போது தே கீப் சேயிங் அண்ட் தே கிவ் தட் ரெஸ்பெக்ட் டு ஈச். இப்போ அவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஹாப்பி போகிறோம். முதல்ல அது மாதிரி இருந்தது. முதல்ல சும்மா பிளைண்டாக சொல்லுவாங்க, என்னதான் போட்டாலும் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ now people are more switched on சொல்லுவாங்க. ஒரு பாடகர்ன்ற முறையில் உங்கள் பாட்டுக்கும் உங்கள் குரலுக்கும் எவ்வளோ மார்க் போடுவீங்க நீங்கள்? பாடுறதுக்கா? ஒரு பாடகர்ன்ற முறையில் ஆக்சுவலி நான் ஒரு நல்ல பாடணும்னா ஐ திங்க் அட்லீஸ்ட் தினமும் ஒரு 3-4 hour ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த வாய்ஸோட எவ்வளோ மார்க் போடுவீங்க? ஸ்ருதி, என்னோட டேலண்ட் ஆஃப் சிங்கிங் சொல்லலாம் 3 out of 10. Voice is a different thing. Voice is a different thing. உங்களுக்கு மேல் சாய் ரொம்ப கன்வீனியன்ட்டா வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. then bass. ஆமா. அது பிராக்டிஸ்னால. அதனால நீங்க அது பிராக்டிஸ் நம்ம பண்ண பேஸோட
அந்த ஸ்டேபிள்னஸ் சொல்லலாம் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தில் விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சிங்கர்ஸ்லாம் இருந்தாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டாங்க. அது பழி போட்டே இருக்காரு இந்த மாதிரி. என்னது பழி போட்டே இருக்கீங்க இந்த மாதிரி? இல்லை, அது உங்களோட காம்ப்ளிமெண்ட் தானே. அது சும்மா இல்லை, பழைய குரல்லாம் ஸ்டேல் ஆகிட்டுன்னு ஃபீல் பண்ணீங்களா? என்ன எதனால அந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க? அப்படின்ட்டு இல்லை, இப்போ ஒரு சில ஸ்டைலுக்கு இருந்தது இல்லையா, மியூசிக்னா ஒரு ஸ்டைல், அதுக்கப்புறம் அதை மீறி பண்ணணும்னு ஆசை இருந்தது எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அனுப்பமான்னு சொல்லலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு ஆட் ஃபங்க்ஷனில் அவங்க பாடுறது பார்த்துருந்தேன். சரி சரி. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க பாடின ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சது. அதனால சந்திரலேகா கம்போஸ் பண்ணும்போது அந்த ஸ்டைலும் ஞாபகம் வச்சுட்டு அவங்களே கூப்பிட்டு அதை பாட வச்சோம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அனுப்பமா அவங்க பாடினதை வந்து வேற ஆள், இப்போ சித்ராஜி பாட முடியாது, சித்ரா பாடுற மாதிரி அனுப்பமா பாட முடியாது. பட் அவங்களுடைய ரிசப்ஷன், அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் சித்ரா அதை நோபடி கேன் கெட். அவங்க வந்து ஒரு சாங்கை நோட்ஸ் எழுதிட்டு 15 நிமிஷத்தில் பாட்டு போயிடுவாங்க, ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஒரு நாளில் வந்து she can sing like 10 songs அந்த மாதிரி பாடியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ ஒருத்தரோட டேலண்ட் டிஃப்ரெண்ட். அண்ட் என்ன சொல்லியாச்சு நிறைய விஷயம். பட் இந்த காரணத்தினால மையா மையா மாதிரி பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு அரபிக் இசை மேலே ரொம்ப ஒரு நாட்டம் இருக்குன்னு தெரியுது. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரபிக் இசை ஒரு இங்கே யாரும் அதை கையாளங்கும் போது உங்களுக்கு அதை உள்ள இங்கே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி இல்லை, நம்ம ஆக்சுவலி ஒரு நம்மளுக்கு இந்தியன் மியூசிக்கோட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குது. இப்போ அது ஒரு ராகம் பேஸ்ட் மக்காம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேம் நம்ம கர்நாடிக்கில் யூஸ் பண்ணுற ராகம் தான், ஒரே ராகம் தான் அது ஆக்சுவலி. அவங்க நம்மளுக்கு நிறைய வேரியேஷன் இருக்குது. பட் ஓகே ஓகே. ஸோ அண்ட் வச்சு ஒரு எக்ஸாட்டிக் டெஸ்ட் தான் சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் அந்த மூவி குருவில் பண்ணது வந்து அந்த மூவி டிமாண்ட் பண்ணிச்சு அந்த மாதிரி. உங்களுடைய முதல் இசை குரு கரிமுல்லா ஷா காதரின்னு நினைக்கிறேன் நான், சரிதான்? இல்லை, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் குரு. முதல் இசை குருன்னு சொன்னால் அங்கே எங்கள் அப்பா தன்ராஜ் மாஸ்டர், அப்புறம் வில்லியம்ஸ்னு ஒருத்தர் தான், அப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இப்போ இறந்துட்டாரு அவங்க, அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் சார், அதுக்கப்புறம் கிருஷ்ணானந்தன் ஒருத்தர், அவர்கிட்ட ஹிந்துஸ்தானி படித்தேன். அதுக்கப்புறம் குலாம் முஸ்தபா கான் சார், அவங்ககிட்ட 3 லெசன் தான் 4 தான் படித்தேன். பட் ஓகே ஓகே. இதுதான் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரே எக்ஸாஸ்ட் ஆகிடும். மிக்ஸ் பண்ணுறோம், அது பண்ணுறோம், தூக்கம் இல்லை, அதில் நடுவில் வந்து கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை. லிஸ்னிங்லனால கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, ரேதர் தென் ஃபிசிக்கலாக ஒரு குரு வச்சு கற்றுக்குது. சூஃபிசம் வந்து உங்கள் வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு? ஆக்சுவலி நிறைய மாற்றி. அதாவது படைக்கப்பட்ட எல்லாரும் ஒன்று தான், ஏற்ற தாழ்வு இல்லை. அவங்களுடைய நல்ல செயல்கள் கெட்ட செயல்களில் தான் அவங்களுடைய உயர்வு தாழ்வு இருக்குது என்ற மாதிரி. அந்த இப்போ நீ வந்து கருப்பு, குள்ளம், சிவப்பு, இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம், அது மாதிரி இந்த பாகுபாடு இருக்கு இல்லையா, அது இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி ஏழை பணக்காரன் என்ற அந்த ஒரு இது வந்தோடனே தான் என்னுடைய தாழ்வு மனப்பான்மை போச்சு எனக்கு மெயினாக. அது போனவுடனே தான் எனக்கு ஒரு ட்ரைவ்னு சொல்லலாம் இல்லையா, அந்த ட்ரைவ் வந்தது லைஃப்பில். ஸோ இதெல்லாம் முதல் மெயினாக எனக்கு அந்த வழிகாட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஈகோன்றது, அதாவது ஒரு மனசில் ஈகோ இருந்ததுன்னா அதில் வந்து கடவுள் இருக்க மாட்டார். கடவுள் இருக்கலாம், இல்லைன்னா ஈகோ இருக்கலாம், ஒன்றுத்துக்கு தான் இடம் இருக்குன்ற மாதிரி. அதே சமயத்தில் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞன்னு சொன்னால் அவனுக்கு ஈகோ இல்லாமல் எப்படி அவன் க்ரியேட் பண்ணுவான். I want to create the best song, I want to create the best movie, best art. Now you need to have ego. So அதே நம்ம வித்யா கர்ப்பம்னு சொல்லலாம். கரெக்ட். ஸோ கிரியேட்டிவ் ஈகோ அண்ட் பர்சனல் ஈகோ. கிரியேட்டிவ் ஈகோ இருக்கிறதுனால தான் நம்ம இது ஐ ஹாவ் டு டூ திஸ் எக்ஸ்ட்ரானரி, இது ரொம்ப பிரமாதமான பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா இது எல்லாத்தோட பெட்டராக இருக்கணும், இது நல்லபடியாக பாடணும், சுதியில் பாடணும், இது அது மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த வெறி வந்து அது தருது. பர்சனல் ஈகோ வந்து யூனோ பீங் கைண்ட் டு பீப்புள் அண்ட் அவங்க விஷ் பண்ணாங்கன்னா படா. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு டார்ச்சராக இருக்கும். நம்ம டிப்ளமசியே வி ஹாவ் டு boost it up to such a level where we are in a very irritated situation. We are traveling, we are tired, and அந்த டைமில் யாராவது ஒருத்தர் ரூடாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க and we have to be quiet. இது ஆக்சுவலி I would say
இந்த கோவத்தை அடக்கிறது தான் இருக்கிறதுல உலகத்துலேயே இருக்கிற சக்தி உள்ள பண்ணிதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மெயினாக. அதுக்கப்புறம் வெற்றி தோல்விகள். வெற்றி வரும்போது அதோட இதில் சொல்கிறாங்க இல்லையா, கீதையில் சொல்கிறாங்க தாமரை பூ மேலே இருக்கிற தாமரையில் தண்ணி மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சுஃபீமில் வந்து சொல்லுவாங்க ஆயில் ஆன் த சீ, பட்டும் படாமல் இருக்கிறது பெட்ரு. ஸோ யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஃபைன், யாராவது புகழ்ந்தாங்கன்னா இட்ஸ் ஃபைன். இல்லைன்னா யூ லூசிங் யோர் ஹோல் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் போச்சுன்னா யூ லூஸ் எவ்ரி திங். நான் இப்போ தமிழில் நிறைய பரிச்சார்த்த படங்கள், ரொம்ப நல்ல படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. நாடோடி, வாகை சுடுவா, இப்படி சில படங்கள்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஓரளவு மிடில் பட்ஜெட் அல்லது லோ பட்ஜெட் கூட சொல்லலாம். அந்த படங்கள்லாம் அற்புதமான படங்கள். ஆனால் ரெகுமான அணுகணுன்னா பெரிய பட்ஜெட் படமாக தான் இருக்கணுங்கிறப்பலாம் ஆயிடுச்சு இப்போ. அதனால அவங்க படங்கள்லாம் நல்ல பரிச்சார்த்த படங்களை நீங்கள் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லையா? நல்லா அற்புதமான கதை, ஓப்பனிங் சாங், அடித்தட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அந்த படத்தோட. அந்த மாதிரி நிறைய படங்கள் எனக்கு தான் இருக்குது. எனக்கு பண்ணணும்னு ஆசை தான். என்னன்னா அவங்க இது சைன் பண்ணோன்னே ஒரு வேற மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்தது தலையில், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படின்னா மியூசிக் வந்து மேலே வானத்துலேருந்து குதிக்க போதா, இது மாதிரிலாம் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்தோடனே அவங்களே பேலன்ஸ் போயிடுது. நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் அது மாதிரி. அண்ட் ஸோ அது அதனாலேயே பாதி நான் சம்டைம்ஸ் at a distance I start liking what they're doing. I know I distance myself and like what they're doing beautifully at a very small level, but it's a piece of art. The Spirit of Music புக்கில் உங்களோட படித்த, நீங்கள் ஒரு பேண்டு வச்சுருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வேணுகோபால்லாம் இன்னும் கான்டாக்டில் இருக்காரு அப்படிங்கிறப்பெல்லாம் அதில் படித்தேன் நான். அப்புறம் ஒரு நாள் கூட நீங்கள் ஹபிபுல்லா ரோட்டில் போய் உங்கள் பழைய வீட்டில் போய் பார்த்து வந்தீங்க அப்படின்னு. அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது படிக்கும்போது. வேணுகோபால் வந்து ஆக்சுவலாக டைரக்டர் பாப்புன்னு இருக்காரு தெலுங்குல, அவரோட சன். அவரை நான் பார்க்கல ஆக்சுவலாக. இப்போது அவங்க அம்மா கூட இறந்துட்டாங்க. பட் ஓகே, பாப்பு சார் பார்த்தேன் ஃபிலிம் ஃபேர் அவார்டில் ஆந்திர ஹைதராபாத்தில் பார்த்தேன், அவர் பக்கத்தில் பண்ணார். அண்ட் அந்த ஆக்சுவலி என் பையனும் நானும் காரில் போனோம். போயிட்டு ஐ வாண்டட் டு ஷோ இந்த பழைய வீடை காமிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஃபுல்லாக பக்கத்தில் தர்மாபுரம்ன்ற ஒரு குடிசைங்கெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யாரை போய் பார்த்தீங்க? என்னோட நெய்பர் இருந்தாங்க, அவங்களை பார்த்து. அவங்க நெய்பர் போய் அங்கே இருக்காங்க. உங்களை பார்த்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பாங்களே, என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க மகன் இறந்துட்டு இருந்தாரு. தங்கப்பா மாஸ்டரோட பையன் சொல்லலாம், டான்ஸ் மாஸ்டர். கமல்ஹாசன் வந்து அவங்க அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அங்கே வந்து போனப்போ இட்ஸ் பேட் நியூஸ். மகன் இறந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு. நாஸ்டாலஜியா, அந்த நாஸ்டாலஜி. உங்களோட சேர்ந்து பல படங்களில் நிறைய ஒர்க் பண்ண ஒரு வாலி சார், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் ஒன்றும் நம்பவே முடியல, அவர் இல்லைன்றது நம்பவே முடியல. ஏன்னா அவர்கிட்ட போகும்போதெல்லாம் ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது ஒரு ஸ்டெராய்டு ஏற்றின மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு எனர்ஜி, அவரோட ஜோக், அவரோட விஸ்டம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்புறம் ஒரு ஈஸ். நம்ம ஒன்று சொன்னோம்னா அது என்னத்தை சொல்கிறது, நான் எழுதுறேன், அது மாதிரிலாம் கிடையாது. அப்படியே வச்சுக்கலாம், அப்படி எதை வேணா மாற்றிக்கோ, என்ன மட்டும் மாற்றாதுன்னு சொல்லுவார். தமாஷா. அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் அவர் சொல்லும்போது யூ ரியலி கெட் மூட். கடைசியாக காவிய தலைவனுக்கு வந்து 3 பாடம் எழுதி கொடுத்துருந்தார். அது ஜனவரியில் எழுதினார். அது போன மாதம் இல்லை, அது 2 மாதம் முன்னாடி தான் டியூன் பண்ணோம். டியூன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் முடித்தோன்னே அவருக்கு போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டார் அந்த பாட்டு ஃபுல்லாக. கேட்டு ரியலி லைக் இட். அதுக்கப்புறம் சிக் ஆகிடார் நெக்ஸ்ட் டே ஐ திங்க். உங்கள் கேஎம் கன்சர்வேட்டரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அது கேஎம் கன்சர்வேட்டரி எதுக்கு ஆரம்பித்தோம்னா, இப்போது நீங்கள் சொன்னீங்களே கர்நாடிக் மியூசிக், எதுக்கு நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் பண்ணல, வெஸ்டர்ன் மியூசிக்கில் பண்ணுறோம், நம்ம நாட்டு கல்ச்சர்னு சொல்லி. பட் ஆனால் தேவைப்படுது நமக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்களால வந்து ஒரு ஹார்மனி, ஒரு சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து இட்ஸ் a great profession to be. அண்ட் பட் எங்கே கற்றுப்பாங்க அவங்க?
முதல்ல இருந்தவங்கலாம் அவங்களாம் வயசாகிட்டு இருக்கு, அவங்களாம் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்ஸ். பட் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் அப்பா கூட வாட்ச ஜென்ரேஷன் எல்லாம் 30 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா யங்கர் ஜென்ரேஷன் யாருமே ஒருத்தர் கூட எடுத்துக்கல. அதுக்கப்புறம் திங்கிங் வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 20 years. வயலின் பிளேயராக இருக்க மாட்டாங்க, இல்லை செல்லோ பிளேயராக இருக்க மாட்டாங்க, இல்லை ஹார்ன் பிளேயராக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கீபோர்ட் கற்றுக்கிறாங்க, எல்லாமே மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே சிங்கர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா சுலபமாக இருக்குது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மெயின் அந்த ரீசன் தான். ஸோ ஆரம்பித்த உடனே இப்போது அந்த பசங்க மெனி ஆஃப் மை இதில் கலந்துக்கிறாங்க. சில பேர் கம்போசர்ஸ் ஆகிட்டாங்க, சில பேர் சிங்கர்ஸ் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய வரணும் ஆக்சுவலி. காட் இஸ் கிரேட். சாதாரண ஆட்கள் வந்து அங்கே சேர முடியுமா? நல்ல ஞானம் உள்ளவங்க கண்டிப்பாக பசங்க. அதில் டிஃப்ரெண்ட் இது இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி அந்த டிகிரி டிப்ளமோ அந்த லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரின்னு ஒரு லெவல் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து ஃபவுண்டேஷனில் வந்து அந்த சேரிட்டி அதில் வந்து கிட்டத்தட்ட 50 பசங்க படித்தாங்க முதல் ஸ்ட்ரிங் செக்ஷன். அது ஃப்ரீ கோர்ஸ், நாங்கள் மியூசிக் பண்ணுற சர்வீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஐ திங்க் வி ஹேவ் 1 batch 18. இப்போ நீங்கள் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க வச்சு அவங்க 5 வருஷம் ட்ரெயின் ஆகிட்டு பிளேயிங் வெரி வெல். ஸோ இது மாதிரி ஒரு நிறைய விஷயம் இருக்குல்ல. ஒன்று வந்து டிப்ளமோ, ஒன்று வந்து ப்ரிப்பரேட்டரி, ஒன்று வந்து இது இப்போ வந்து டெக்னாலஜியும் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் கர்நாடிக் மியூசிக்கு மேடைகள், இசை மேடைகள், சினிமா மியூசிக்னா ஆர்கெஸ்ட்ரா சினிமாவில். இதை தவிர இசையில் வந்து வெஸ்டர்னில் இருக்கிற அளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இருக்கிற அளவுக்கு வெவ்வேறு தளங்கள் இல்லை. இப்போ ஆல்பம் மாதிரி பல கான்செப்ட்ஸ் இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப உயர்வான சங்கீதத்தை கற்றுறீங்க. அது அவன் எது கற்றுக்கிட்டாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் ஓக்கலாக இருந்தாலும் அவனுக்கு என்ன இங்கே ஸ்கோப் இருக்குது? ஸ்கோப் அவன் தான் கண்டுபிடிக்கணும். இந்த என்ன சொல்லி தரா நீ தானே ஆரம்பிக்கணும். அது வெயிட் பண்ணாத எவனோ வந்து பண்ணி போறான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஓரளவுக்கு மியூசிக் தெரிஞ்சது தான் நான் ஐ குட் பை சம்திங், ஐ குட் லேர்ன் சம்திங். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடனரி குக் இருக்குன்னா அவன் ஹி கேன் ஸ்டார்ட் அ ஹோட்டல். அதே மாதிரி இவங்க மியூசிக் கற்றுட்டு வந்தவொடனே இதே ஹேவ் அவங்க ரூட் எல்லாம் கிளியராக இருக்கு ஆக்சுவலாக எல்லாருக்கும். தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் திங். ஓகே, அந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்கோப் இருக்குங்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா பாருங்க, நீங்க வீட்டுக்கு போனா என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றீங்க? மியூசிக் தான் கேட்குறீங்க. இல்ல கார்ல போகும்போது மியூசிக் கேட்குறீங்க. ஆமா ஆமா. ஸோ மியூசிக் இஸ் சச் அன் இன்னோவேட்டபிள் என்டிட்டி. மட்டும் இந்த இது பேண்டு அல்லது மற்ற விஷயம் ஆல்பம் அதெல்லாம் விட நம்ம ஆளுங்க எல்லாம் சினிமா, அதை விட்டு தான் கர்நாடிக் கச்சேரி. அந்த மாதிரி இங்கே வந்து அதுக்கு வந்து அந்த தளங்கள் வந்து நிறைய இல்லை. அதை தான் நான் கேட்டேன். கிரியேட் பண்ணோன்ற. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் இருக்கு ஏற்கனவே. அங்கே இருக்கு, நார்த்தில் இருக்கு, ஐ மீன் வெஸ்ட்ல இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணும்போது அது எவ்வளோ நல்லா பண்ணுறோமோ இட் பிகம்ஸ் அ என்டிட்டி. அடுத்த 10 வருஷத்தில் ரகுமான் எங்கே இருப்பார் தெரியாது. பெரிய கனவு ஏதாவது வச்சிருக்கீங்களா? கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கனவுல ஏதாவது டியூன் வருது அதான் தெரியும் எனக்கு. இல்லை அப்படி இல்லை. அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு லாங் செரிஸ்ட் ஆம்பிஷன் ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி ஏதோ ஒன்று மனசில் உங்களை விரட்டுது இல்லை? அது என்ன அடுத்தது? அப்படி இல்லை, எனக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு இருந்தேன். அது ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கான்ஸ்டன்டாக அது பண்ணிட்டு இருக்கோம். அந்த சப்போர்ட் காசும் நம்ம இன்னும் உழைக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அது ஒரு டிரைவ்னு சொல்லலாம். நம்ம என்னுடைய டிரைவ்னு சொல்லலாம். பொதுவாக அதிகமாக பேசுகிறவங்க வாயாலே கெட்டு போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் நீங்கள் அதிகமாக பேச மாட்டேங்கிறீங்களா அல்லது இயல்பாகவே உங்கள் குணம் இருக்கும்? அப்படிலாம் இல்லை. எனக்கு பேசணும்னு ஆசைப்பட எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, வராது. இன்ஃபர்மேஷன் அவ்வளோ கம்மி என்கிட்ட மைண்டில். ஸோ மியூசிக்னா யூ கேன் ஸ்டார்ட் பிளேயிங். பட் இதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும் பேசுறதுக்கு. அதே சமயத்தில் நுணலும் தன் வாயால் கடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கிறது, சம்டைம்ஸ் பேசாமல் இருக்கிறது பெட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள யங் டேலண்ட்ஸில் உங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கிற டேலண்ட்னு யாரை சொல்வீங்க மியூசிக் கம்போசர்ஸில்? மியூசிக் கம்போசர்ஸ் ஐ திங்க் அனிருத் சொல்லலாம். நீங்கள் சொன்ன இந்த அட்வைஸ்லாம் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர் கர்நாடிக் கற்றுட்டு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவார் நம்பிக்கை. அவங்க வந்து டிரைவ் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐ திங்க் இஸ் ஹம்பிள் ஆல்சோ. அப்புறம் ஜிவி இஸ் டூயிங் சம் ஸ்டஃப். அதுக்கப்புறம் ஜிவி உங்களுடைய இசை வாரிசாக சொல்லலாமா?
ஜிவி ஆக்சுவலி இஸ் இஸ் ஓன் ஐடென்டிட்டி. என்னுடைய பிகாஸ் அவன் செப்பரேட்டாக தான் வளர்ந்தான். அது சின்ன வயசுல இந்த படிச்சதெல்லாம் ஓகே. சரி. அதுக்கப்புறம் ஹி திங்க் இஸ் செல்ஃப் லேர்ன்ட். ஆமா நிச்சயம். அவனோட தனி அனுபவம், அவனுடைய ஓன் உடப்புன்னு சொல்லலாம். அவங்க அப்பாவோட அவங்க அம்மாவோட என்கரேஜ்மெண்ட். சரி சரி. ஸோ இன் அ வே இட்ஸ் குட். எல்லாருக்கும் செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கு. சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டீங்க. இன்னைக்கு அப்பா எவ்வளோ போராடினாங்க இசையில் ஒரு இடத்த பிடிக்கணும். அவ்வளோ ஞானம் இருந்தும் அப்பாவால் அந்த இடத்துக்கு வர முடியல. இன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிட்டீங்க. அப்பா இல்லைங்கிற ஒரு இயக்கம் அப்பப்போ வந்துட்டு போகுமா? இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதை ஐ டெல்ட் வித் தட் பிஃபோர். அதை நம்ம இஃப் யூ டீல் வித் அ லாஸ் பிஃபோர் யூ டோன்ட், இல்லைன்னா அது ஒரு மாதிரி நம்ம மென்டல் ஹோல் ஆகிடுது நம்ம லைஃப்பில். ஸோ ஷுட் டீல் வித் இட் வெரி, இட்ஸ் நாட் தேர். அதுக்கு பதிலாக சம்திங், இஃப் சம்திங் இஸ் நாட் தேர், ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம், ஒரு கதவு முடிச்சுன்னா நிறைய கதவு திறக்கலாம் லைஃப்பில். அது உண்மை அது. ஸோ அது இல்லாததுனால நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் இருந்தால் கண்டிப்பாக இட் பீன் ரியலி அமேசிங். உங்கள் பதில் எல்லாமே சுருக்கமாக இருக்கும்போது நான் ரேபிட் ஃபயர் ரவுண்டுன்னு ஒரு 4 கேள்வி விட்டால் நீங்கள் ஒன்றும் சுருக்கமாக சொல்கிறீங்க. பட் அது ஒரு 4 கேள்வி சொல்லுங்கள். உங்கள் பயம் என்ன? பயம்னு சொல்லலாம். ஐ திங்க் ஐ வுட் சே faith. அது faith is the most important element in believing in Almighty. And respect ன்னு சொல்லலாம். ரெஸ்பெக்ட், பயம் எல்லாம் கடந்த மாதிரி for me everything is that. உங்களை சட்டன்னு எரிச்சல் மூட்டுற விஷயம் இது? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், இங்கே ஒரு கேமரா இருப்பாங்க, ஒரு ஊருக்கு போய்ட்டு வரோம். ஓகே சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்றாங்க. சரி எடுத்துங்க. எடுத்த உடனே we are standing. பண்ணோடனே ஃபோன் ஆன் பண்ண வருங்க. இல்லைங்க சார், ஐயோ ஒர்க் பண்ணலையே அது. நம்ம நின்றுட்டே இருக்கோம். திருப்பி ஸோ ஒரு நிமிஷம் சார், ஷேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு அங்கே நிற்பாரு. அதுக்குள்ள 100 பேர் வந்துடுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும்போது ஃபைன், பட் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது திஸ் இஸ் ரியலி ரியலி இரிட்டேட்டிங். பட் சம்டைம்ஸ் இப்போ சொல்லிடுது அவங்களுக்கு, தயவுசெய்து கொஞ்சம் விட்டுருங்க சார், நான் போகிறேன், பிஸியாக இருக்கேன். உங்கள்கிட்ட தோன்றும் கெட்ட பழக்கம் இது நிறைய இருக்கு, சொல்ல மாட்டேன். நம்ம ஊர் அரசியல் உங்களுக்கு தெரியுமா? ஓரளவுக்கு. ஓரளவு. பெரிய ஈடுபாடு கிடையாது. உங்கள் அம்மாட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் அம்மா தான். அம்மான்ற அந்த வயசுல எல்லாம் வந்துட்டு. உங்களுக்கு அடிக்கடி வர கனவு என்ன? கரெக்டாக நைட் தூங்கினா கனவு வரும், காலையில் தூங்கினா அங்கே கனவு வருது. அப்புறம் நுஸ்ரத் ஃபத்தே அலி கான், நீங்கள் ஆரம்ப காலத்தில் உங்கள் மியூசிக்கில் அவர் பாடியிருக்காரு, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். இவர் அசோசியேஷன் வித் ஃபத்தே அலி கான், நுஸ்ரத். அவங்களுடைய முதல் பாடல் கேட்டப்போ எனக்கு மாதிரி ஸ்டன்னிங் ஆயிடுச்சு. அதாவது ஒரு நம்ம ஈஸ்டர்ன் வாய்ஸ், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராடனரி எனர்ஜி, அதாவது யார்கிட்டமே இல்லாத ஒரு துவனி அவங்க வாய்ஸில். அதனால நிறைய கேட்க ஆரம்பித்தேன். ப்ளஸ் அது மோர் டிவோஷனல் மியூசிக் இருந்ததுனால அது ஏதோ ஒரு மேஜிக் இருந்தது. அந்த சாசோங்கியா மாலா பியா இருக்கு பாருங்க, அல்லாஹு அல்லாஹு. ஸோ அப்புறம் அவரை மீட் பண்ணிட்டு பரத் பாலா ஓட சேர்ந்து மீட் பண்ணோம், நியூயார்க்கில் மீட் பண்ணப்போ. சரி, பரத் பாலாக்கு அந்த ஐடியா வந்தது, நீயும் அவரை சேர்ந்து பாடினான்னா. அப்புறம் ஒரு கடைசியாக ஒரு சாங் பண்ணோம், கந்தா சூரஜ், அபவுட் இந்தியா பாகிஸ்தான். உங்கள் பசங்க 2 பேரும் எப்படி கொண்டு வர ஆசை? பசங்க கிட்ட அவங்க உங்கள் சங்கீதத்தை ரசிக்கிறாங்களா? அவங்களுடைய ப்ரெஷர்ஸ், ஸ்டடி ப்ரெஷர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு அதை மீறி எவ்வளோ பேர் என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். கதிஜா வந்து காலேஜ் போகிறாங்க. அப்போ காலேஜ் போகிறாங்களா? ஆமாம். ரஹிமா வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க. ஹோம் ஸ்கூலிங். ஓ லெவலா ஏ லெவல் அதனால அது. அப்புறம் அமீன் மை சன், ஹீ இஸ் சின்ன பையன், 6th படிக்கிறாங்க. அவங்களாம் ஒரு பொறுப்பான அப்பா பாடம்லாம் சொல்லி தருவீங்களா? பாடம்லாம் சொல்லி தர மாட்டேன், பட் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பேன். எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டு பண்ணணும். ஆனால் அந்த ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களோட. ஏன்னா இப்போ வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்தோம்னா நீ யாரும் கேட்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஐ திங்க் வி நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம்.
ஸ்பீக் டு தம் ஃபேஸ் டு ஃபேஸ், உட்காந்து அவங்களோட பேசணும். அது பண்ணும்போது ஐ திங்க் there's a responsibility and they have a bond சொல்லலாம். ரியாலிட்டி அவங்களுக்கு சொல்லி தரணும். இன்னைக்கு இது இருக்கு, நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க, அது மாதிரிலாம் அவங்க யோசிக்க கத்துட்டாங்கன்னா தான் அவங்க வந்து அவங்களுக்கு மியூசிக்கல் சென்ஸ்லாம் இருக்கா? அவங்களுக்கு இருக்கு. எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடி முடிக்கணும். தாயே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பாயுதே, இனி வரும் காலம் இளைஞரின் காலம்